கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த நாளிலே கூட கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த கட்டளைகள் வாசிப்பதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மட்டுமாய் நீ எங்களை பாதுகாத்தே துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட தேவனாகிய கர்த்தர் நாளிலே தேவரே தகப்பனை எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. ராஜாம குற்றக்குறைகளை மன்னிப்பீராக, எங்களை கழுவி ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா சகல கட்டுகளையும் கர்த்தனை உடைத்து இந்த நாளிலே ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சத்துருடைய எல்லா கிரியைகளும் தடைகளையும் கர்த்தனை உடைத்து நாளிலே விடுதலையோடு கூட செபிக்க ஏழாண்டு கிருபை செய்வீராங்கப்பா. எமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயற்கையினுடைய எல்லா சீற்றங்களையும் தடைகளையும் கர்த்தர் நீதாமே நிர்மூலமாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை செய்வீராக. விடுதலையோடு கூட நாங்கள் பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் வாசிக்கலாம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சொருமண்டலத்தினாலும் காலையிலே இந்த கிருபையும் இரவிலே இந்த சத்தியத்தையும் அறிவிப்பதும் நடமாயிருக்கும். கர்த்தாவே, இந்த செய்திகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். முதல் கரத்தின் கிரியை நிமித்தமானது சத்தமிடுவேன். கர்த்தாவே, இந்த கிரியைகள் மகத்துவமானவைகள், இந்த யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் பிள்ளை கொடுத்து அழித்து அக்கிரமக்காரியாக செழிக்கும் போது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே இதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உன் சத்துருக்கள் அழிவார்கள், சத்துருக்கள் அழிதே போவார்கள். சகல அக்கிரமக்காரன் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் என் கொம்பை போல வைத்துவீர். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேடுவது என் கண் காணும். எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேடுவது என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோடு கேதுவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரம் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மொழியாக அவரிடத்தில் அநீதி என்று வழங்க பண்ணும்படி அவர்கள் முதல் வயதிலும் கண்ணி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். யாத்திராகம் 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவன உன் அடிமதனை வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்க ஒப்பான ஒரு சுலபத்தை ஆகும் யாதொரு விக்கிரகத்தை ஆகும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவனை நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வினையிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வினையிலே வழங்குகிறவனை தள்ளியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் குமாரனாலும் குமாரத்தியானாலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் வாசல் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலை செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனமனுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவருடைய வேலைக்காரையும் அவருடைய வேலைக்காரையும் அவருடைய இறுதியும் அவருடைய கழுதியும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். ஆமென். glory. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டி ஆனவரே உமக்கே ஆராதனை. கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடலாமா? நாம் இருப்பதும் நம்மை உளமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை ஏனென்றால் காலை தோறும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் நமக்கு புதியவர்களாய் தந்ததற்காய் அவரை நன்றி செலுத்தின நாளிலே கூட நாம் உற்சாகமாய் அவரை யெகோவா தேவனை இருக்கிறவரே நாம் போற்றி துதிப்போம். அல்லேலூயா. ஆமென்.
வியாதி உள்ள பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களா? ஆமென். அவங்களை பற்றிய இருதயம் ஆமென் எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் பிள்ளைகளை வியாதியில் விட வச்சு ஆமென் நல்லா இருக்கிற பிள்ளைகளுக்கு மாந்திரிகம் வெள்ளி சூனியை வச்சு பிசாசுகளுக்கு ஒப்பு கொடுத்து அவனை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு நாட்களை கர்த்தர் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. அரியணையில் வீற்றிருக்கிறவர் ஆமென். நீங்களும் நானும் படுகிற பாடுகளை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த நாளில வியாதியில விழும்படி பழிவாங்கும்படி ஆமென் க்ளோரி துன்புறுத்தும்படி அழிக்கும்படி குழந்தைகளை பழிவாங்கும்படி குழந்தைகளை வாதிக்கும்படி குழந்தைகளுடைய ஜீவனை எடுக்கும்படி குழந்தைகளை கரைப்படுத்தும்படியாய் செய்யப்பட்ட சகல மந்திரங்களும் சூனிகளும் மறைவிடத்தில் செய்யப்பட்ட சகல பொல்லாமையும் கர்த்தருடைய கண்கள் ஹல்லேலூயா பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகாதபடி வியாதியுள்ள குழந்தைகளை வைத்து ஐயோ எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் எப்படி வாழுமோ இந்த பிள்ளை எப்படி வாழ்வோன்னு கதறி கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே ஹல்லேலூயா. அந்த ஓய்வு நாள் என்பது கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருக்குள்ளாக அடங்கி இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இதுவரைக்கும் ஒரு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பினவர்களை கர்த்தர் அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களை விழப்பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன், நியாயாதிபதியின் தேவன், நியாய தீர்ப்பு கொடுக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் சதி செய்த எல்லா சூழ்ச்சிகளுக்கும் சத்துருக்களுக்கு அவர் கோபத்தை வைத்திருக்கிறார். இந்த ஓய்வு நாளிலே அவர் கட்டவிழ்ப்பார், நியாயத்தை கட்டளிடுவார், நியாயத்தை அவர் கொடுப்பார். ஏனென்றால் எகிப்தின் தேவர்கள் நீதி செலுத்துகிற கர்த்தர் நம்முடைய தேவன் என்பதை இந்த நாளில் அறிந்து அவரை துதிப்போமா, அவரை மகிமைப்படுத்துவோமா. பரலோகம் இந்த நாளில் நம்மை காணட்டும். நம்முடைய பிள்ளைகள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நாளிலே புறக்கணிக்கிறாங்களோ, சினிமா பார்க்குறாங்களா, டிவி பார்க்குறாங்களா, ஷாப்பிங் போறாங்களா, இந்த நாளிலே கர்த்தருடைய நாள் என்பதை உணர்ந்தவர்களா தேவ பயத்தோடு கூட க்ளோரி ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறவங்க எப்படி வேணாலும் போகட்டும், எப்படி வேணாலும் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கட்டும். ஆனால் அடிப்பட்டு நொந்து போய் உபத்திரவத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தருடைய வல்லமையும் பராக்கிரமும் எழுந்து யுத்தம் பண்ணுகிற நாள் இந்த நாள் என்பதை உணர்ந்தவர்களா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோமா. ஏனென்றால் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். சத்துரு நினைச்சா ஆமென் க்ளோரி அவ்வளவுதான் சாகடிச்சிட்டோம் பிரதான ஆசாரியன் அவங்க ஜனத்தை வச்சே அவரை கொன்னுட்டோம். இனி இந்த உலகத்தினுடைய ராஜா நான் தான் அப்படின்னு நினைச்சான். ஹல்லேலூயா. அவனுடைய சிந்தனை இருக்கிற எண்ணத்தை அவர் உதைச்சாரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த நாளிலே விடுதலையோடு கூட சந்தோஷமாய் பாடுவோமா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீ சொன்னபடி நீ உயிர்த்தெழுந்தீர். ஹல்லேலூயா. அடுவோமா கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவர் படித்த வெற்றி நாள் இது.
வெற்றி உண்டு. எப்படி தெரியுங்களா? உன்னதரே அவருடைய பாதுகாப்புல நாம் இருக்கிறதுனால தான். அவர் சிட்டுக்கு நிழலிலே நம்மை மூடி நம்மை மறைத்து கொண்டு சத்துருடைய கண்களுக்கு நம்மை மறைத்து வைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. பாடுவோமா? உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் தங்கியுள்ளேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோமா? அல்லேலூயா. என்ன கவலை இருந்தாலும் சரி, நம் தேவாதி தேவனை ஆராதிக்கே ஆக வேண்டும். அல்லேலூயா. உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கை. அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம்.
நாளிலே நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆகாயம் கொண்டு செல்வார். ஆமென். உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் நிச்சயம் உங்களையும் என்னையும் அவர் நித்திய ஜீவனை கர்த்தர் தருவார். அந்த பூமியில வாழ்கிற நாட்கள் வரைக்கும் உண்மையாய் அவருக்கு முன்பாக எங்கே ஒளிந்து கொண்டாலும் சரி உண்மை நிச்சயமாய் வெளியரங்கமாக்கப்படும். அதனால இங்கே பார்த்தீங்கன்னா மழை இடியெல்லாம் மழை அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த ஓய்வு நாளில் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு கூட சந்தோஷமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்க. அல்லேலூயா. ஆமென். தேவன் எழுதி கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அதுதான் ஆமென் கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகள். ஆமென். ஆமென். தொடர்ந்து குடும்பத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.